ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கேன்ஸ் விழாவில் ஐஸ்வர்யா ராய் பங்கேற்ற வீடியோ காட்சிகள் சோஷியல் மீடியாஸ்லலாம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. 2026ஆம் ஆண்டிற்கான 79வது கேன்ஸ் பட விழா பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் நடந்து வருது. விழாவில் உலகமெங்கும் உள்ள பிரபலங்கள், ஸ்டார்கள் பலர் கேன்ஸ் விழாவில் கலந்துக்கிறாங்க. இந்திய திரையுலக பிரபலங்கள் ஆலியா பட், அதிதி ராவ், ஊர்வசி ரவுத்தேலா, ஜாக்குலின் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிவப்பு கம்பளத்தில் தேவதையாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்திருக்காங்க. எத்தனை பேர் இந்த விழாவில் வந்திருந்தாலும் பார்வையாளர்கள் கண்களில் இந்திய பிரபலமான ஒருவரை நோக்கி தான் இருந்துச்சான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் பச்சன் தான். இந்த ஆண்டு ஐஸ்வர்யா ராய் பச்சன் வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இணையதள பக்கங்களில் பெரிய வாதமே நடந்து கொண்டு இருந்ததாம். ஆண்டுதோறும் நடைபெற்ற கேன்ஸ் விழாவில் பார்த்திங்கன்னா பங்கேற்று ஐஸ்வர்யா ராய் பச்சன் அவங்களோட அழகாலும் கவிதை பாடும் தன் கண்கள் அசைவினாலும் கவர்ந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் ஐஸ்வர்யா ராய் பச்சன் வரலன்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்காங்க ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய் பச்சன். ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா நீல நிற மாடர்ன் கவுன் ஸ்டைலிஷான சிகை அலங்காரம், வித்தியாசமான அணிகலன்கள்லாம் அணிந்திருந்தாங்களாம். சிவப்பு கம்பளத்தில் ரொம்ப ஒய்யாரமாக பறக்கும் முத்தங்களை பறக்கு விட்டபடி நடந்து வந்த ஐஸ்வர்யா ராய் பச்சன் எல்லாத்தையும் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. சில மணி நேரம் கழித்து பிங்க் நிற ஆடையுடன் தனது மகள் ஆரத்யா பச்சனுடன் கேன்ஸ் விழாவில் பங்கேற்றார் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய் பச்சன். ஆரத்யா பச்சன் பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஐஸ்வர்யா ராய் பச்சன் போட்டிருந்த ப்ளூ கலர் கவுன் பார்த்திங்கன்னா 1500 மணி நேரம் அதுக்காக செலவாயிருக்கான் அந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறதுக்கு. ஃபேஷன் உலகமே பார்த்திங்கன்னா பிரமித்த ஐஸ்வர்யா ராய் பச்சன் ஆடை கதை சொல்லியிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான படிகங்கள் மற்றும் கிறிஸ்டல் வெயின் என்ற நுட்பமான எம்ப்ராய்டரி மூலம் ஆடைகள் முழுவதும் கையால் கோர்க்கப்பட்டிருந்தன. ஐஸ்வர்யா ராய் பச்சன் நடக்கும் ஒவ்வொரு அசைவிற்கும் அந்த படிகங்கள் ஒளியை உள்வாங்கி பிரதிபலிச்சிருக்கு. சிவப்பு கம்பளங்களில் பிரபலங்கள் சும்மாவே நடப்பாங்க. ஆனால் ஐஸ்வர்யா ராய் பச்சன் அடியெடுத்து வைக்கும் சிவப்பு கம்பளங்கள் உயிர் பெற்று எழுகின்றன எனும் வாக்கியம் பாலிவுட்டில் ஃபேஷன் உலகத்தை மிகவே பிரமிக்க வைக்குது. 79வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்தியாவின் கேன்ஸ் ஐகானாக வலம் வருபவர் ஐஸ்வர்யா ராய். மீண்டும் ஒரு முறை கேமரா முன்னாடி வர்றது பார்வைக்காக மட்டும் இல்லை, ஃப்ளாஷ் பல்புகள் ஓய்ந்த பிறகும் மக்களின் மனதில் நீங்காத ஒரு முத்திரையை பதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஆண்டு பிரபஞ்சத்தையே ஆடையாக அணிந்து அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க ஐஸ்வர்யா ராய் பச்சன். முன்னாள் உலக அழகியும் லோரியல் பாரிஸ் நிறுவனத்தின் தூதருமான ஐஸ்வர்யா ராய் இந்திய ஆடை வடிவமைப்பாளர் அமித் அகர்வால் பிரத்யேகமாக வடிவமைத்துள்ளார். லுமிரா எனும் கவுனில் சிவப்பு கம்பளத்தில் தோன்றிய போது மொத்த கேமராக்களின் கவனமும் அவர் மீதே இருந்தது. அது ஒரு ஆடை என்பதை விட ஒரு இயற்கை சக்தி என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். சுற்றியுள்ள ஒளியை உள்வாங்கிக் கொள்ளும் ஆழமான நீல நிறத்தில் அந்த ஆடை ஒரு சிற்பம் போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. வடிவமைப்பாளர் அமித் அகர்வாலின் தனித்துவமான பயோமிமிக்ரி பாணியில் இறக்கைகள் போன்ற தோள்பட்டை நீட்சிகள் ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு விண்ணுலக தேவதைக்கும் நடமாடும் கலைப்படைப்பிற்கும் இடைப்பட்ட ஒரு தோற்றத்தை கொடுத்தது என வர்ணிக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.